ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கான எபிரேய வார்த்தை லாமேட். லாமேட் என்று சொன்னால் போதித்தல், டீச், கற்றுக் கொடுத்தல். யார் சிறந்த ஆசிரியர்? யார் கற்றுக் கொடுக்க முடியும்? போதிப்பது என்று சொல்லுவது டிசிப்ளின் பண்ணுவது, ஒழுங்குபடுத்துவது, அவர்களை ட்ரெயின் பண்ணுவது, பயிற்சி கொடுப்பது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் உம்மால நியமிக்கப்பட்ட போதகர்கள் என்னை லாமட் செய்யட்டும், என்னை ஒழுங்குபடுத்தட்டும். ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான எபிரேய வார்த்தை லாமேட் என்பதாகும். எபிரேய எழுத்துக்களை நான் உச்சரிக்கிறேன். லாமேட், மீம், டாலத். உயிரெழுத்துக்களோடு லாமேட், காமெட்ஸ், மீம், பெட்டா, டாலத். லாமேட் என்று சொன்னால் போதித்தல், டீச், கற்றுக் கொடுத்தல் என்பதாகும். வாருங்கள், யார் சிறந்த ஆசிரியர்? யார் கற்றுக் கொடுக்க முடியும்? இந்த காரியங்களை எல்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். போதிக்கிற கட்டளைகள், லமேட், லாமேட். என்ன அழகா மோசே சொல்லுகிறார் பாத்தீங்களா? நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகள், நியாயங்கள் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? நீங்கள் பிழைத்திருக்கவும், நீங்கள் பிரவேசிக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் நான் உங்களுக்கு கட்டளைகளை போதிக்க போகிறேன். அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் பிழைத்திருப்பீர்கள், தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். போதனை. போதனை எவ்வளவு முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? சரி, லாமேட் என்கிறதான வார்த்தைக்கு போதனை என்பது காமனா நமக்கு கிடைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற பல வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். chastise, to strike or beat with a rod. ஒரு குச்சியால அடிப்பது, especially beats of burden. போதிப்பது என்று சொல்லுவது டிசிப்ளின் பண்ணுவது, ஒழுங்குபடுத்துவது, அவர்களை ட்ரெயின் பண்ணுவது, பயிற்சி கொடுப்பது, கற்றுக்கொள்ளுவது. அதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வதற்காக அவர்களை அதற்கென்று தயார்படுத்துவது. இதுவரை நாம் அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் இனிமேல் அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு பயிற்சி தேவை. என்றைக்குமே போதனை இன்பமானதல்ல, போதனைகள் வலி நிறைந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லாமட் என்றதான அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு எழுத்தோடும் சம்பந்தப்பட்டது. அந்த எழுத்திற்கான வார்த்தையும் அதுதான். லாமட் என்பது எழுத்துக்களிலேயே மிக உயர்ந்த எழுத்து. எபிரேய மொழியின் 22 எழுத்துக்களில் உயர்ந்து நிற்கக்கூடிய எழுத்து லாமட். அந்த லாமட் என்கிறதான எழுத்தினுடைய வேர்ட் பிக்சர் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆக்ஸ் கோட், அதாவது மெய்ப்பனின் கோல். மெய்ப்பனுடைய கோல் என்று சொல்லும் பொழுது அந்த லாமட்டினுடைய மேல் பகுதி நுனி கூர்மையாக இருக்கும். அது
கீழே வரும்பொழுது அது வளைந்து காணப்பட்டு அதனுடைய கீழ்ப்பகுதி மேய்ப்பனுடைய கைகளிலே பிடிக்கக்கூடிய அந்த கைப்பிடி இடமாக காணப்படும். அப்போ மேய்ப்பனுடைய வேலை என்ன? அந்த வளைந்த இடத்தின் மூலமாக அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு உணவை அவன் சம்பாதிக்கிறான். மரக்கிளைகளை அவன் ஒடித்து போடுகிறான். ஆடுகள் வழி தப்பி போகும் பொழுது கூர்மையான நுனியினால் அதை குத்துகிறான். அப்பொழுது அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. போதனை என்று சொல்லும் பொழுது ஒழுங்குபடுத்துவது, பயிற்சி கொடுப்பது, அது நிச்சயமாக இன்பமானதல்ல, வலி மிகுந்தது, வேதனை மிகுந்தது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு போதனைகளை கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக மோசே போதிக்கிறான். அவர்கள் போய் தேசத்தில் கடைபிடிக்க வேண்டும். தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த போதனைகள் அவர்களுக்கு உதவி செய்கிறார். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை 25ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களிலே கவனிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுவதை கவனித்தீர்களா? உம்முடைய பாதைகளை எனக்கு லாமேட் போதித்தருளும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை லாமேட் போதித்தருளும். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், நான் உம்மையே சார்ந்திருப்பேன். உம்முடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நான் வாழ்வேன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் நான் காத்திருப்பேன். போதனை எவ்வளவு ஆசீர்வாதமான விஷயம். சாலமோன் என்பவன் ஞானி என்று சொல்லி அறியப்படுகிறாரே, அந்த ஞானியினுடைய வார்த்தைகளை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களில் முதலாவது வாசிக்க கேட்போம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். கவனித்தீர்களா? போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லையே, லாமேட் லாமேட் லாமேட், எனக்கு லாமேட் செய்தவர்களுக்கு என்னுடைய செவியை சாய்க்காமல் விட்டேனே. லாமேடை கேட்கவில்லை என்று சொன்னால் நம்மை தீமை வந்து சேரும். லாமேட் எப்பொழுதுமே நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியது. டீச்சிங். யார் தான் டீச் பண்ண முடியும்? கர்த்தர் தான் டீச் பண்ண முடியும். பரிசுத்தாவியானவரே நம்முடைய போதனையாளராக இருக்கிறார். இதே சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் ஞானிகளுடைய வாக்கியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கவனிங்கள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போல. லாமேட், வலி. தாற்றுக்கோள் என்று சொல்லும் பொழுது அது வேதனை கொடுக்கக்கூடியது, வலி கொடுக்கக்கூடியது. ஒரு நபரை ஒழுங்குபடுத்தினால் அது வேதனையாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வார்த்தைகள் அது நம்மை காயப்படுத்துவதை போல தோன்றும். ஆனால் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பலன் அடைவோம். என்றைக்குமே மென்மையாக பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அங்கே என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் ஒழுங்குபடுத்த முடியாது. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும். ஞானி சொல்லிட்டான்ல. எத்தனை பேர் ஞானியினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கடைபிடிப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டீர்கள்? லாமேட், கர்த்தாவே நீர் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி கேளுங்கள். உம்முடைய போதனை என்னை செம்மையான வழியில நடத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை உட்கார்ந்து யார் போதிக்கிறார்களோ, சரியானபடி போதிக்கிற அந்த போதனை இடத்துல கேளுங்கள். அந்த போதனை
சரியான போதனை தானா என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் முடியும் என்று சொன்னால், அது உண்மையாகவே ஒரு லாமடா இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் தவறாக இருந்தால் தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படக்கூடியதான வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது அந்த நபரை தவற விட்டு விடாதீர்கள், அந்த வார்த்தைகளை தவற விட்டு விடாதீர்கள். உங்களை அதாவது காயப்படுத்துகிற விஷயம் அல்ல, ஒழுங்குபடுத்துகிற விஷயம். லாமேட், தாற்றுக்கோல், ஆக்ஸ்கோல்ட், மெய்ப்பனின் கோல், நம்மை ஒழுங்குபடுத்தி நம்மை போஷிக்கிறவர். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய கையில் என்ன இருக்கிறது? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். The Lord is my shepherd. Your rod and your staff comforts me. நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு லாமடா இருக்கிறீர். உம்மால நியமிக்கப்பட்ட போதகர்கள் என்னை லாமட் செய்யட்டும், என்னை ஒழுங்குபடுத்தட்டும். கர்த்தர் நம்முடைய லாமடாக, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களை நாம் லாமடாக, போதனையாளர்களாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல நாம் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும், கர்த்தர் லாமடாக இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். வாருங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே லாமட் என்ற எபிரேய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதனுடைய பொருள் போதனை. லாமட் என்ற வார்த்தையினுடைய சரியான பொருள் குத்துதல், ஒழுங்குபடுத்துதல். அதுதான் போதனை. ஆண்டவரே, போதிக்கும் பொழுது நாங்கள் சீர்படுத்தப்படுகிறோம், நாங்கள் செம்மைப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறோம், நாங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுகிறோம். நீரே எங்களுடைய லாமட். உம்மால் நியமிக்கப்பட்ட போதகர்களையும் நாங்கள் லாமடாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தரைகளை வழி நடத்துவீராக. துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை யஷார். அதனுடைய பொருள் நேரான. என்னுடைய சத்துருக்கள் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய சத்துருவனுடைய கைக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் நேரான பாதையிலே, சரியான பாதையிலே, செம்மையான பாதையிலே நடக்கிறவனாக என்னை மாற்றும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை யஷார், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலானவைகள் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் யஷூரனாக மாற யஷார் பாதையிலே நடக்க எனக்கு உதவி செய்தருளும். என்னுடைய வாழ்க்கையிலே யஷார் மட்டுமே போதும்.